بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم بينما رجل يمشي في حلة تعجبه نفسه مرجل جمته إذ خسف الله به فهو يتجلجل إلى يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام وتسليم رواه البخاري. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வாழ்ந்த சமூகத்தை பற்றி உண்டான பல செய்திகளையும் நமக்கு மத்தியில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும்போது, பைனமா ரஜுலுன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி இங்கே என்ன செய்கிறாங்க, நமக்கு எடுத்து சொல்லி தர்றாங்க. யம்ஷி ஃபி ஹுல்லத்தின் துஉஜிபுஹு நஃப்ஸுஹு. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. தன்னை பார்த்து பெருமிதம் கொள்ளும் அளவிற்கு உண்டான நல் அலங்கார ஆடையோடு அப்படிங்கிற செய்தியை என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. துஉஜிபுஹு நஃப்ஸுஹு, தன்னைத்தானே பெருமிதம் கொள்ளும் அளவிற்கு உண்டான நல்லாடை அணிந்து கொண்டு, முரஜ்ஜலுன் ஜும்மத்துஹு, நல்ல தலையெல்லாம் நல்ல அருமையாக வாரிக்கொண்டு அந்த மனிதர் நடந்து கொண்டிருந்த நேரத்தில், இது ஹஸஃபல்லாஹு பிஹி, அல்லாஹ் தஆலா அவரை பூமியில் உள்வாங்கி கொண்டான் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நமக்கு இந்த ஹதீஸுகளை ஏன் இவ்வளவு ஒரு பயங்கரமான தண்டனை இந்த மனிதருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம இது சம்பந்தமாக இது ரிலேட்டிவாக வரக்கூடிய நிறைய ஹதீஸுகளை நாம கவனிச்சு பார்த்தோம்னா விளங்கி கொள்ள முடியும். தன்னைத்தானே பெருமிதம் கொள்ளும் அளவிற்கு உண்டான வகையில் உள்ள ஆடையை அணிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கக்கூடிய செய்தி இந்த ஹதீஸ்ல சொல்லப்படும். அதே மாதிரி இந்த செயல் எதற்கு ஈக்குவலானது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிட்டோம்னா தான் அல்லாஹ் ஏன் இவ்வளோ பெரிய பூமியில் உள்வாங்கும் அளவிற்கு உண்டான தண்டனையை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத நாம விளங்க முடியும். சில ஹதீஸுகள் நாம் இப்படி கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா, பிரபல்யமான ஹதீஸுகள். அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அல் கிப்ரியாஉ இஸாரி, அதாவது பெருமை அப்படிங்கிறது என்னுடைய கீழ் ஆடைக்கு சமமானது அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக. அப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தமான கீழாடை அப்படின்னு வந்துருச்சு பெருமைங்கிறது. அந்த பெருமை அப்படிங்கக்கூடிய விஷயத்த வேற யாரும் மனிதர்களில் எடுப்பதற்கு முற்பட்டால் அவர்களுக்கு இது போன்ற தண்டனை எல்லாம் வருங்கிறத நமக்கு என்ன செய்யறாங்க, இந்த ரெண்டு ஹதீஸுகளையும் நமக்கு இணைச்சு பெருமக்கள் சொல்லி தருவாங்க கண்ணியத்திற்குரியவர்களா. அதுல இந்த ஹதீஸை முடிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபஹுவ யதஜல்ஜலு இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் அவர் பூமியில் புதையுண்டு கொண்டே இருப்பார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி தண்டனை வேற யாருக்காவது இதற்கு முன்னாடி உலகத்துல கொடுக்கப்பட்டது இருக்குதா அப்படிங்கிறத பத்தி நாம சிந்தித்து பார்த்தோம்னா அதற்கும் காரணம் என்னங்கிறத நாம ஈஸியா புரிஞ்சுக்கிட முடியும். காரூன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பணக்காரன் ஒருவன் இருந்தான், பெரும் செல்வந்தன் அப்படிங்கிறத குர்ஆன் சொல்லித்தரும். மூசா நபி காலத்துல இருந்ததாக. அவனுக்கு உண்டான செல்வத்தினுடைய கசானாக்களின் சாவிகளை மட்டுமே பெருங்கொண்ட கூட்டம் சுமக்கணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான். அவ்வளோ பெரிய செல்வந்தன். ஆனால் அவனுக்கு ஏற்பட்ட தண்டனை என்ன அப்படிங்கும்போது, நான் சொர்க்கத்தை, அதாவது அவனுடைய செல்வத்திற்கு உண்டான அந்த விஷயங்களுக்கு அவன் ஜக்காத்து கொடுக்கிற விஷயத்துல மாற்றமாக மூசா அலைஹிஸ்ஸலாம பேச, அதே சமயத்துல ஏன்ட்ட வாங்கி நீர் பெரிய ஆளாகலான்னு பாக்குறீரா அப்படிங்கிற அளவுக்கு உண்டான பேச்சுக்கள் எல்லாம் தடித்த வார்த்தைகள் பேசும் பொழுது அங்கு ஏற்பட்ட விஷயம், அவனுக்கு உண்டான தண்டனை பூமி அவனை விழுங்க ஆரம்பித்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது அந்த தண்டனை, அந்த பூமி விழுங்கக்கூடிய அந்த விஷயம், பூமிக்குள் புதையுண்டு போகுதல் அப்படிங்கக்கூடிய அந்த செயல், யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ள போயிருந்தாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு இல்லையா குர்ஆன் ஷரீஃப்ல.
அவர்கள் மீன் வைத்துக்குள்ள போகும்போது அந்த காரூன் புதையுண்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நான் பார்த்தேன். அவனும் அவனுடைய செல்வங்கள் அனைத்தும் பூமிக்குள் போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்ததாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, அதே மாதிரி இந்த மனிதரை பற்றி சொல்லும் பொழுது பெருமையோடு எவர் பெருமைக்குரிய ஆடைகளை எவர் அணிந்து கொண்டு வருகிறாரோ அவரை பூமி விழுங்குச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த புதையுண்ட நபரும் கியாமத் நாள் வரைக்கும் போய்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற செய்தினா, அந்த விழுங்கப்படும் பொழுது எவ்வளவு இறுக்கம் நெருக்கம் எவ்வளவு பெரிய அதாபு இருக்குமோ அந்த அதாபு அவருக்கு கியாமத் வரைக்கும், கியாமத் எப்போ நிகழுமோ அது வரைக்கும் அவர் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லி தரும். கண்ணியத்திற்குரியவர்களை, அதனால ரொம்ப கவனமான முறையில நம்மளுடைய ஆடைகளை அணியும் பொழுதும் கூட நாம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ் வலியுறுத்தி சொல்லி தரும். அதாவது எப்படி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஜும்மால பார்த்தோம். உருவப்படங்கள் இருக்கிறது போடலாமா இல்லையாங்கிறத நேற்றைய தினத்தினுடைய இதில் பார்த்தோம். இன்னைக்கு உண்டானதுல நம்ம ஆடை அணியும் போது கூட நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கணும். உடம்புக்கு தான் ஆடை போடுறோம், ஆனால் உடலை மறைப்பதற்குண்டான போடக்கூடிய அந்த ஆடையினுடைய எண்ணம் எப்படி இருக்கணும். நம்ம அடுத்தவர்களை காட்டிலும் நம்ம தான் ரொம்ப அப்படிங்கிற அந்த பெருமிதம் கொள்ளக்கூடிய அந்த எண்ணம், கிபிரியத்து பெருமைங்கிறது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தண்டனைகள் அதற்கு உண்டானதெல்லாம் இப்படி இருக்கு. பார்க்கறதுக்கு சின்ன பாவமா இருந்தா தெரியும், அது வெளியே பார்க்கும் போது கூட தெரியும். அடுத்தால் பெருமையோட ஆடை அணிஞ்சிருக்காரா இல்லையா நமக்கு வெளியே பார்த்தா தெரிஞ்சிருமா என்ன தெரியாது. ஆனால் அதற்கு எவ்வளோ பெரிய தண்டனைகள் எல்லாம் கிடைக்குங்கிறதை பற்றி இது போன்ற ஹதீஸுகள் வலியுறுத்தும் பொழுது பார்ப்பதற்கு சிறிதாக இருந்தாலும் அல்லது தெரியவே தெரியாமல் இருந்தாலும் பெரும் தண்டனைகளுக்கு உண்டான இது போன்ற எண்ணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை காத்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பனா